ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு மை சேனல். இந்த சேனலில் ஆன்லைன் சம்மந்தமான வேலைகள், ஆன்லைனில் நாங்கள் வேலை பார்க்கக்கூடிய தளங்களில் உள்ள அப்டேட்ஸ் எல்லாத்தையும் உடனே வீடியோவாக கொடுத்துட்ருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில் உங்களுக்கு வரக்கூடிய சந்தேகங்களையும் நான் நிறைய வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்னென்ன மாதிரியான தகவல்கள் தேவையோ அது எல்லாத்தையுமே வீடியோவாக கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். ஓகேங்களா? என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோக்குள்ளே நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா லைக் கொடுங்க. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேர்கிறதுக்கு நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன்லைன் வேலைகள் லாபகரமானது மற்றும் கவனமாக செய்யக்கூடியது. இதில் குறிப்பிடப்படும் வேலைகளில் இணைவது எந்தவித கட்டாயமும் இல்லை. முழுக்க உங்கள் விருப்பம் சார்ந்தது மட்டுமே. இப்படி ஒரு வேலை உள்ளது என்பதை மட்டுமே நான் பகிர்கிறேன். முதலீடு செய்யும் முன் நன்கு ஆலோசித்து முடிவு செய்யவும். இணைவதும் விலகுவதும் உங்கள் விருப்பம் சார்ந்தது. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு கிரியேட் யூடியூப் தம்ப்லைன் இன் மொபைல் ஃபார் யூடியூப் சேனல். ஓகேங்களா? உங்களோட யூடியூப் சேனலுக்கு ஒரு தம்ப்லைனை எப்படி க்ரியேட் பண்ணலாம், மொபைலில் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த வீடியோவோட லென்த் அதிகமாக இருந்துச்சுன்னா நான் பார்ட் 1 பார்ட் 2 பிரித்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? அதனால் வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படின்னா தான் நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெளிவாகவும் கிளியராகவும் புரியும். ஓகேங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னக்கூட்டி சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கொடுங்க. சேனலில் இது மாதிரி உங்களுக்கு வேறு என்ன வீடியோஸ் யூடியூப் சம்மந்தமாக நீங்கள் வேறு என்ன வீடியோ தேடுறீங்க, உங்களுக்கு எதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிச்சயமாக அதை ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இதில் யூடியூப் பிகினராக இருக்கிறவங்க இதனால் நிறைய உங்களுக்கு யூசேஜஸ் கிடைக்கும். பிகினராக இருக்கிற யூடியூபர்ஸ்க்கு என் சேனலை கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுங்கள். கேன்வா ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி தம்ப்லைன் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த சர்ச் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மேலே சர்ச் பாக்ஸில் கேன்வான்னு டைப் பண்ணுங்கள். கேன்வான்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சிம்பிள் இருக்குது பார்த்திங்களா, அந்த ப்ளூ வித் இதில் இருக்குல்ல, அதுதான் கேன்வாவோட ஆப்பு. ஓகேங்களா? வேறு ஏதாவது இன்ஸ்டால் பண்ணிடாதீங்க. இது கேன்வாவோட ஆப்பு. ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அதனால் இன்ஸ்டால்னு காட்டுது. நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி கேன்வாவை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னே என்ன கேட்கும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். உங்களோட மெயில் ஐடி கேட்கும். உங்களோட மெயில் ஐடி எந்த மெயில் ஐடியை கேன்வாவுக்கு கொடுக்க போகிறீங்களோ அதில் தான் கேன்வாவோட எல்லா அப்டேட்ஸும் வரும். ஓகேங்களா? கேன்வாவுக்கு ஒரு மெயில் ஐடி கொடுத்து அதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி தம்ப்லைன் க்ரியேட் பண்ணணுன்னு கேன்வா ஆப்புக்குள்ளே போய் பார்க்கலாம். கேன்வாவில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதோட ஃப்ரண்ட் இமேஜ் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? இதில் பார்த்திங்கன்னா நம்ம இப்போது என்ன க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் நிறைய விதமான யூசேஜஸ் கேன்வாவில் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் ஃபோட்டோஸ் கொலாஜ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு எஜுகேஷனுக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணுறீங்கன்னா அதை ரெடி பண்ணலாம். அப்புறம் எஜுகேஷன் சம்மந்தமான டெம்ப்ளேட் அது மாதிரி ரெடி பண்ணுறதா இருந்தாலும் ரெடி பண்ணலாம். அப்புறம் நிறைய ஒர்க் ஷீட்ஸ் ரெடி பண்ணோம், அந்த மாதிரி உள்ளதுக்கு யூஸ் பண்ணலாம். டீச்சர்ஸ், காலேஜஸ், ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க எல்லாருக்குமே கேன்வா ஆப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய விஷயங்கள் பேம்ப்ளெட்டாக உங்களுக்கு கிடைக்கும். இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதை மினிமம் நீங்கள் ஃப்ரீயாக உள்ளது சில இது தான் ஃப்ரீயாக இருக்கும். நிறைய இது பார்த்திங்கன்னா ப்ரோவில் தான் இருக்கும். ப்ரோ அப்படின்னாலே அதுக்கு அமௌண்ட் பே பண்ணோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அந்த இதை நம்ம எடுக்க முடியாது. ஓகேங்களா? மற்ற எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி நம்ம நம்மளுக்கு தேவையான இது பண்ணிக்கலாம். சிலர் ஆஃபீஸ்க்கு இப்போ ரெஸ்யூம் டைப் பண்ணுறீங்கன்னா அதுக்கு உண்டான மாடல்ஸ் கூட இருக்கும். நிறைய விதமான எஜுகேஷன் யூஸுக்கும் இது கேன்வா ரொம்ப சப்போர்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு யூடியூப்பில் மெயினாக தம்ப்லைன் க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பற்றி நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போது யூடியூப் தம்ப்லைன் செலக்ட் பண்ணிக்கோங்க. நிறைய விதமான டெம்ப்ளேட்ஸ் உங்களுக்கு இங்கே வரும். உங்களுக்கு எந்த சம்மந்தமாக வேணுமோ, எது சம்மந்தமாக நீங்கள் டெம்ப்ளேட் தேடுறீங்களோ, உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா அதை போட்டு சர்ச் பண்ணி கூட நீங்கள் தேடலாம். இல்லை சிம்பிளாக நீங்கள் தேடுறீங்க அப்படின்னா இதில் எல்லா விதமான ரிசல்ட்டும் இதில் காட்டும். இதில் உங்களுக்கு தேவையான டெம்ப்ளேட்டை மேக்ஸிமம் டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா அட்ராக்டிவாக பேக்ரவுண்ட் நல்ல இதாக இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போனா தான் நம்மளை பார்த்தோன்னே அந்த நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் வீடியோஸில் எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா உங்களுக்கு டெம்ப்ளேட்டில் இருந்து தான் கிடைக்குது. ஓகேங்களா? அதாவது நம்ம போடுற தம்ப்லைனில் இருந்து தான் கிடைக்குது.
அதனால் நீங்கள் செலக்ட் பண்ணுற டெம்ப்ளேட் வந்து எவ்வளோ வந்து ரீச் ஆகுதோ, அதில் கொடுக்குற கண்டென்ட் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குதோ அப்போ தான் நம்ம வீடியோவை தொட்டு உள்ளே போய் வியூவர்ஸ் வந்து பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு நம்ம வந்து கண்டென்ட்டை வந்து கரெக்டாக க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா? இதில் வந்து நிறைய விதமான இது இருக்குது. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து ஒன்று மேக் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? இப்போ இந்த இதை எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இதில் எல்லாமே டைப்பிங்கில் இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்மளால் டெலிட் பண்ண முடியும். இப்போ நான் இதில் வந்து இந்த இமேஜ் வந்து எனக்கு வேணும்னா நான் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா மேலே வந்து டெலிட் ஆப்ஷன் கொடுத்துருந்ததில்ல, அதில் வந்து டெலிட் கூட கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் இந்த இமேஜை வந்து கீழே வர்ற மாதிரி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இதில் வந்து நீங்கள் டைப்பிங் கொடுக்கலாம். டைப்பிங் கொடுக்குறதுக்கு இதே டைப்பிங் இருந்துச்சுன்னா ஓகே அப்படின்னா இதிலேயே டைப் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் டெலிட் பண்ணிவிட்டு கூட டைப் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு இதிலேயே டைப் பண்ணி காட்டுறேன். இதை இப்படி தனியாக எடுத்து வச்சிங்கன்னா தெரியும். இதில் எல்லாமே நீங்கள் மேக் பண்ண முடியும். இதை இப்போ நீங்கள் டைப் பண்ணதை இப்படி தூக்கி தனியாக வச்சுக்கலாம். இந்த கண்டென்ட் வேண்டான்னா இதை வந்து நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இதில் உள்ள இந்த சின்ன கண்டென்ட்டை கூட டெலீட் பண்ணிட்டு இதை என்னால் யூஸ் பண்ண முடியும். இதை எலாபரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஹெட்டிங் போடுறதுக்கு. ஓகேவா? இதில் வந்து நான் ஹெட்டிங் கொடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து இந்த டைப்பிங் இருக்குது. நான் வந்து இதில் வந்து இங்கிலீஷில் அடிக்கிறதுனால இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆன் மொபைல் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஓகேங்களா? இது வந்து கிராஸில் இருக்குது. இப்போ வந்து இதை வந்து சரி பண்ணுறதுக்கு இதில் ஃபாண்ட் செலக்ட் பண்ணலாம். நீங்கள் கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த இருக்குது பார்த்திங்களா, சர்க்கிள் பண்ணி காட்டுறேன். இங்கே இருக்க பாருங்கள். இதுதான் வந்து ஃபாண்ட்டு. இந்த ஃபாண்ட் ஸ்டைலில் போய்ட்டு நீங்கள் ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் எல்லா ஸ்டைலும் காட்டும். இதில் உங்களுக்கு என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் வேணுமோ நம்மளுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா போல்டாக தெரிகிறதுக்கு, அதை இட்டாலிக் லெட்டரில் தெரிகிறதுக்கு அந்த மாதிரியான இதெல்லாம் இதில் இருக்கும். ஓகேங்களா? சைஸ் கம்மி பண்ணனாலும் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். சென்டர் அலைன்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ சென்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்டரில் வந்துடும். ஓகேங்களா? அது மாதிரி இதில் வந்து இட்டாலிக்காக மாற்றுறதா இருந்தாலும் மாற்றிக்கலாம். இப்போ வந்து நான் கொடுத்த டைப்பிங்கில் வந்து கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ இதை வந்து இப்போ பெருசு பண்ணோம் அப்படின்னா இதை பிடிச்சி இழுத்திங்கனாலே பெருசாகிடும். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து நான் டைப் பண்ணிட்டேன். இப்போ மேலே வந்து ஹெட்டிங் கொடுக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த இதில் வந்து இந்த கட்டத்துக்குள்ளே டைப் பண்ணுறதுக்கு எப்படி டைப் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டி அப்படிங்கிற ஆப்ஷன் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த டீயில் வந்து போயிட்டு கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து டெக்ஸ்டோட ஹெட்டிங் வந்து என்ன சைஸில் இருக்குமோ அதை கொடுத்துருக்கோம். இதில் ஆட் ஹெட்டிங் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கொஞ்சம் பெருசாக வரும். இதில் வந்துட்டு நான் இதில் செலக்ட் பண்ணுறேன். இது ஆல்ரெடி பிளாக்ல இருக்குன்னா நான் டைப் பண்ணுறது அங்கே தெரியாது, அதனால் எல்லோ கலர் செலக்ட் பண்ணுறேன். கலர் செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள். இதோட ஹெட்டிங் வந்து நான் வீடியோவில் வந்து மணி வந்து நிறைய ஏர்ன் பண்ணுறதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா மோர் மேக்ஸிமம் கேபிட்டல் லெட்டரில் வந்து நீங்கள் வந்து இது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே இதாகும். கேபிட்டல் லெட்டர்ஸில் வந்து ஹெட்டிங்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா மோர் மணி இல்லை மோர் இன்கம் அப்படின்னு கூட போட்டுக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான இது கொடுங்க. இப்போ வந்து இது வந்து லைட் லெட்டரில் இருக்குது. நான் இதை வந்து போல்ட் பண்ணிக்கிறேன். இந்த லெட்டரை வந்து நான் போல்ட் பண்ணிவிட்டு போல்டு கொடுத்திங்கன்னா போல்ட் ஆயிரும். ஓகேங்களா? இல்லை அப்படின்னாலும் இந்த கர்சரை பிடிச்சி இப்படி இழுத்திங்கனாலும் பெருசாகும். ஓகேங்களா? அது ரேஷியோ அதை காட்டும். அது மாதிரி இதை வந்து இப்படி கீழே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பாக்ஸை கூட நீங்கள் பெருசு பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸையும் பெருசு பண்ணிவிட்டு சென்டராக கொண்டாந்து வைக்கிறதுக்கு சென்டராக வச்சுருங்க. சென்டராக வச்சுட்டு திரும்ப இதை தூக்கி இது உள்ளே வச்சுடுங்க. ஓகேவா? இப்போ இதில் வந்து நான் இதில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆன் மொபைல் அப்படின்னு கொடுத்துட்டேன். இதை வந்து நீங்கள் தமிழ்லையும் டைப் பண்ணலாம்.
தமிழ் டைப்பிங் வச்சுருந்தீங்க அப்படின்னா கீழே வந்து தமிழ்லையும் டைப் பண்ண முடியும். இப்போ நான் வந்து தமிழ் டைப்ரைட்டர் வச்சுருக்கேன். இப்போ தமிழ் டைப்ரைட்டர் வந்து உங்களுக்கு டைப் பண்ண தெரியல, அது இல்லை அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், என்ன டைப்ரைட்டர் யூஸ் பண்ணலான்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து நான் தமிழ் டைப்ரைட்டர் மேக்ஸிமம் எல்லா மொபைல்லையும் வந்து இப்போ வந்து ஆப்ஷன்லேயே தமிழ் இருக்கும் சில இதில். அதனால தான் நான் அதுக்குன்னு ஒரு கீபோர்டும் இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து இதில் வந்து நீங்கள் போயிட்டு வீட்டிலிருந்தே சம்பாதிக்க வேண்டுமா அப்படின்னு போடலாம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டிலிருந்து சம்பாதிக்க வேண்டுமா, மொபைல் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கோம். இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆன் மொபைல் அப்படின்னு இங்கிலீஷ்லேயும் கொடுத்துட்டோம். ஓகேங்களா? இப்போ இதில் நீங்கள் இது எல்லாமே டைப் பண்ணியாச்சு. இப்போ இதில் இப்போ நீங்கள் உங்களுக்கு லோகோ செட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கேன்வா வச்சு லோகோவும் செட் பண்ண முடியும். சப்போஸ் உங்களுக்கு லோகோ செட் பண்ணுறது எப்படி அப்படின்னு ஒரு வீடியோ வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அது எப்படின்னு நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இதுவே பார்த்திங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. இப்போ எலமெண்ட்குள்ளே போயினீங்கன்னா இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஆப்ஷன் கூட வரும். இந்த எலமெண்ட் எதுக்குன்னா எலமெண்ட்ஸில் வந்து நிறைய விதமான எலமெண்ட் ஷேப்ஸு இது எல்லாமே இருக்கும். அது மூலமாக நீங்கள் வந்து எலமெண்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சப்ஸ்கிரைப் வந்து இருக்குது. சப்ஸ்கிரைப் நான் ஆல்ரெடி கொடுக்கணும்னு வச்சுருந்தேன், அதனால் சப்ஸ்கிரைப் இருக்குது. ஏன்னா மோஸ்ட்லி வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே தம்ப்லைன் தான். தம்ப்லைன் எவ்வளோக்கு எவ்வளோ அட்ராக்டிவாக கொடுக்குறோமோ அவ்வளோக்கு தான் நம்ம வீடியோவை வந்து எல்லோரும் பார்ப்பாங்க. இப்போ நான் சப்ஸ்கிரைப்னு கொடுத்துட்டேன். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் உங்கள் லோகோ வைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த அப்லோட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோடது இருக்கும். சப்போஸ் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த டவுன்லோட்லேருந்து எடுத்து மேலே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த கேலரிக்குள்ளே போனீங்கன்னா எல்லா இமேஜஸும் உங்களுக்கு காட்டும். அதிலேருந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? அது மாதிரி நீங்கள் எலமெண்ட்ஸ்குள்ளேயும் நிறைய விஷயங்கள் வந்து எடுக்க முடியும். இந்த மாதிரி இதில் வந்து இப்போ போயிட்டு எக்ஸாம்பிளுக்கு இந்த இதை எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் உங்கள் நேம் அடிக்கணும், அதாவது உங்கள் சேனலோட நேம் அடிக்கணும்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு அதில் வந்து நம்ம சேனலோட நேமை வந்து கொடுக்கலாம். ஓகேங்களா? அந்த சேனலோட நேம் கொடுக்குறதுக்கு முன்னாடி பேக்ரவுண்டில் உள்ள கலரும் அதில் உள்ள கலரும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து கலரை சேஞ்ச் பண்ணிவிடுங்க. ஓகேவா? கலரை சேஞ்ச் பண்ணிவிட்டு எப்போவுமே வந்து நம்ம கொடுக்குறது பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? இதில் போய்ட்டு கலர்னு கொடுத்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகும். இதில் ரெட் கலர் கொடுத்தோன்னா ரெட் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. பார்த்திங்களா? இப்போ வந்து நான் வந்து இந்த க்ரே கலர் கொடுக்குறேன். க்ரே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதுக்குள்ளே வந்து உங்கள் சேனலோட நேமை வந்து டைப்பிங்கில் போடுங்க. டைப்பிங்கில் போட்டு சப்ஸ்கிரைப் கொடுத்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் ஆகிடும். ஓகேங்களா? இதுக்கு வந்து இந்த சின்ன ஹேண்ட்லிங் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் வந்து இங்கிலீஷ் டைப்பிங்க்கு கொண்டு வந்துட்டு நீங்கள் டைப் பண்ணுங்கள். என்னோடய சேனல் நேம் வெற்றி நிச்சயம் வந்து கொடுக்குறேன். வெற்றி நிச்சயம் 24 கொடுக்குறேன். கொடுத்துட்டு நீங்கள் அந்த சேனலை வந்து கரெக்டாக அந்த பாக்ஸ்குள்ளே வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொடுத்திங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து ஒரு தம்ப்லைன் வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த தம்ப்லைனில் வேறு என்ன ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, இது வந்து ஒரு மொபைல் மூலமாக வேலை பார்க்குறதுங்கிறதுனால இந்த டெம்ப்ளேட்டை நான் சூஸ் பண்ணேன். இது இல்லாமல் உங்களுக்கு என்ன மாதிரியானது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். மேலே வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோடு வர ஆப்ஷன் இருக்குது. பார்த்திங்களா? அந்த ஆரோ மார்க் மாதிரி இருக்கிறது தான் வந்து டவுன்லோடு. ஓகேங்களா? இந்த இருக்க பாருங்கள், இதுதான் வந்து டவுன்லோட். அது தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இதுதான் டவுன்லோட். ஓகேங்களா? இந்த ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் கொடுக்கணும். டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சேவ் ஆகும் இது மாதிரி. ஓகேங்களா? நான் ஒவ்வொன்றும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். நீங்கள் வீடியோவை வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். சப்போஸ் இந்த வீடியோ லென்த்தாக இருந்ததுன்னா நான் வந்து பார்ட் 1 பார்ட் 2ன்னு போடுறேன். உங்களுக்கு வந்து கிளியராக புரியறதுக்காக. கண்டிப்பாக பார்ட் 1 பார்த்திங்கன்னா பார்ட் 2 மறக்காதீங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து இப்போ காமிச்சது ஆக்சுவலாக வாட்ஸ்அப் இதுக்கு அனுப்புறதுக்கு. நீங்கள் சப்போஸ் வந்து நீங்கள் சேவ் பண்ணது வந்து இதிலேயே இருக்கணும்னாலும் இதிலேயே இருக்கும். நீங்கள் இதிலேருந்து எப்போ எடுத்துனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக இது கேலரியில் சேவ் ஆகிடும் உங்கள் ஃபோனோட கேலரியில். இல்லை எனக்கு வேணும், இப்போ யாருக்காச்சும் நான் சென்ட் பண்ணோம் அப்படின்னாலும் நீங்கள் அப்போவே கீழே வந்து வாட்ஸ்அப் எல்லாம் காமிக்கும். வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பிகினர் யூடியூபர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா தம்ப்லைன். ஓகேங்களா?
நீங்கள் பிகினராக ஒரு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா லுக் வைஸ் உங்கள் தம்ப்லைன் வந்து எவ்வளோ தூரம் அழகாக இருக்கோ அப்போ தான் வந்து நிறைய ரீச் கிடைக்கும். ஓகேங்களா? அதனால் தம்ப்லைனை வந்து கரெக்டாக வைக்க மறக்காதீங்க. வியூஸை வந்து அதிகரிக்கிறதுக்கு தம்ப்லைன் தான் முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஓகேங்களா? எவ்வளோ அட்ராக்டிவாகவும் எவ்வளோ வந்து கண்டென்ட் வந்து ரீச் பண்ணுற மாதிரியும் இருக்குதோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து நிறைய பேர் நம்ம வீடியோஸ்குள்ளே வருவாங்க, வியூவர்ஸாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த வீடியோவை முழுசாக பார்த்த எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.